போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாடல் தொகுப்பில் முதல் பாடல் இது. இதனுடைய பொருள் விளக்கம் 2 நிலைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, பக்தி லயத்தில் இருந்து இந்த பாடலை பொருள் விளங்கி கொள்ளலாம். போற்றி அப்படின்னா இறைவனை போற்றுதல், எத்தனை தடவை வேணாலும் போற்றலாம். என்னுடைய வாழ்வின் ஆதாரமான பொருளே உன்னை போற்றுகின்றேன். புலர்ந்தது பூங்கழலுக்கு இணை துணை மலர் கொண்டு. விடிகாலம் ஆயிடுச்சு, உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளுக்கு துணையாக மலர்களை கொண்டு. இறைவனுடைய திருவடிக்கு இணையா ஒரு மலரை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மலர் கூட வாடி போயிடலாம், ஆனால் இறைவனுடைய திருவடி என்றைக்கும் பக்தர்களுக்காக வாடவே வாடாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவில் இறைவனுடைய மென்மையான பாதங்களுக்கு இணையாக வேற எதை சொல்ல முடியும்? நமக்கு தெரிஞ்ச மலர்களை தான் ஊமையாக சொல்ல முடியும். ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். உன்னுடைய திருமுகத்தில் எனக்கு அருள் பொழியறதுக்காக ஒரு புன்னகை வருது இல்லையா? அந்த புன்னகையை என் மனசுல வசீகரித்து கொண்டு உன்னுடைய திருவடியை தொழுகின்றோம், சரணாகதி அடைகின்றோம் அப்படின்னு அர்த்தம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சேத்துல முளைக்கக்கூடிய இலைகளை கொண்ட தாமரை மலர்கள் மலரும் தன் வயல் தான். இங்கே 3 சொல்லி தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த நீர் கொண்ட வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை ஒரு அங்கே வசிக்கக்கூடிய சிவபெருமானே. ஏற்றுயிர் கொடியுடையாய் தர்ம நெறிகளை ஸ்தாபிக்கும் பொருட்டு ரிஷப கொடியை உடைய சிவபெருமானே. எனையுடையாய் என்னை உன்னுடையவனாக்கியவனே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பக்தி நிலையில் பார்க்குறப்ப நாம் முதல்ல எழுந்திரிச்சிட்டு கோயில் திறக்கிற நேரத்தில் சிவபெருமான நோக்கி எழுந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் ஒரு பொருள் விளங்கி கொள்ளலான்னாலும் இதனுடைய ஆழமான பொருள் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஆன்ம லயத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறது நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. இந்த மனித பிறவியை எடுத்த போது முதல் பொருள் எது அப்படின்னா ஆன்மா. இந்த ஆன்மா ஒரு உடல் கொள்ளும் பொழுது அது பிறவியாகின்றது. இந்த ஆன்மா எங்கிருந்தும் தோற்றுவிக்கப்படலை. சிவனோட ஒரு ஐக்கியமாக இருந்த ஒரு மூலப்பொருள் பிரிஞ்சு ஒரு உடல் கொள்ளும் பொழுது அது ஒரு பிறவியாகின்றது. கடல் நீரிலிருந்து ஒரு துளி இவாபரேட் ஆகி வானத்தில் கலந்ததுன்னா அதனுடைய மூலப்பொருள் இது கடல் தான். அந்த சைக்கிள் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? மறுபடியும் அந்த நீர் கடலுக்கு போய் சேர்றப்ப அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஆன்மா புதுசாக உருவாகலை, சிவன்கிட்ட இருந்தது திருப்பி சிவன்கிட்டையே போய் சேரப்போகுது. பேரான்மாவின் ஒரு சிறு அங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்காம நம்ம தனி அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் வருது. சிவம் வேறு நாம் வேறு அப்படிங்கிற மாயை நமக்கு தான், சிவனுக்கு இல்லை. இந்த உலகத்துடைய ஜீவராசிகள் அனைத்தும் தன்னுடையதே அப்படின்னு அது எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு எந்நேரமும் தயாராக இருக்கார் சிவபெருமான். கோடான கோடி மழை துளிகள் விழுந்தாலும் அதை அத்தனையும் தாங்கிக்கிறதுக்கு தயாராக கடல் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. எனையுடையாய் அப்படிங்கிற வார்த்தையை சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். என்னை முழுமையாக உடையவனே, உன்னை நான் எப்பொழுது உடையவனாக்கி கொள்வேன் அப்படின்னா
நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை நாம் முழுவதாக உணரும் பொழுது நமது உள்ளத்திலே திருப்பள்ளி எழுச்சி கொள்கிறார் சிவபெருமான். இந்த திருப்பள்ளி எழுச்சிங்கிறது நம்ம உள்ளத்தில் உறங்கி கிடக்கக்கூடிய இறை உணர்வை எழுப்புறதா தான் நான் கருதுகிறேன். இந்த பொருள் விளக்கத்திலேயோ அல்லது புரிதல்கள்லேயோ குறை இருந்தால் தயவுசெய்து சுட்டி காட்டவும். உங்களுடைய புரிதல்களை, விளக்கங்களை நீங்கள் கமெண்ட்டில் தயவுசெய்து போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.